அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஐயா, இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப பரிதாபமான இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். தாய், தந்தையர் தான். அந்த உடல் உறவு சேர்க்கை என்றது சரியான முறையில் இல்லாதனால தான். இந்த சேர்க்கை எப்படி சேரணுன்றது யாருக்குமே தெரியறதில்ல. என்னமோ கல்யாணம் பண்றோம், உறவு கொள்றோம் அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உறவு எப்படி இருக்கணும்? எந்த நேரத்துல இருக்கணும்? நல்ல குழந்தைகள் வேணும்னா எப்படி இருக்கணும் உறவு? அந்த கூன், குருடு, அலி இதெல்லாம் பிறக்கறதுக்கு காரணமெல்லாம் இந்த உறவு தாங்கய்யா காரணம். இந்த மன உளைச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நான் இன்னொரு ஒரு எளிய முறையில சொல்றேன். நாட்டு மருந்து காய்ச்சல் நிலவாகை சூரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அ 100 கிராம் வாங்கிக்கோங்க. மஞ்சள் ஒரு 100 கிராம், மிளகு ஒரு 100 கிராம், இந்த பிஞ்சு கடுக்காய் தோல் ஒரு 100 கிராம், வேப்பந்துளிர் நம்ம ஒரு 100 கிராம் நாமளே அறுத்துக்கலாம் அதைய. அதுக்கு அளவா தேன் எல்லாம் விட்டு, அது அனைத்துமே எல்லாமே பவுடரா நீங்க இது பண்ணிக்கணும். செய்து மண் சட்டியில இளவருளா வறுத்து, அத கல்லூரில போட்டு இடிச்சு தூள் பண்ணி, அத காலையில, சாயந்தரம் 10 கிராம் அளவு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தேன்னு வைங்களேன், இந்த இதெல்லாம் அந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் எல்லாம் கரெக்ட் ஆயிருவாங்க. இது என்ன சாப்பிடக்கூடாது தெரியுங்களா? இந்த தாளிச்ச ச உணவு வகைகள் அவங்களுக்கு கண்டிப்பா ஆகாது. அதே மார இந்த போதை வஸ்துகள், உடல் உறவு, இந்த பாகற்காய், அகத்திக்கீரை இதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது. ஓ! அப்படிங்களாய்யா? அத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.